சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டியிடுறாங்க, அந்த கட்சிகள்லாம் என்ன விதமான யுக்திகளை கையாளுவாங்க அப்படின்றத விரிவாக பார்க்க போறோம். இப்ப இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் என்றாலே நமக்கு திருமங்கலம் ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். அது எப்படி திருமங்கலம் ஃபார்முலான்னு ஞாபகம் வருது? அது எப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் அப்டின்னா, அது மத்த எலக்ஷன விட அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எலக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, அந்த பகுதியில உள்ளவங்கள அது நம்ம ஆளுங்கட்சியா இருக்கவங்க என்னன்னா, நம்ம ஜெயிச்சே ஆவணும் அப்டின்ற ஒரு கட்டாயத்துல ஏதாச்சும் ஒரு மக்கள கவர்றதுக்கான சலுகைகள செய்வாங்க. இப்ப இது எல்லா கட்சியுமே அதே மாரி பண்றாங்களா? எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பண செல்வாக்கு உள்ள கட்சிகள்லாம் குறிப்பிட்ட பண்ணுவாங்க. கட்சிகள். ஆமா. ம். அப்ப எப்படின்னா, வாக்குறுதிகள சொல்லி வாக்குகள வாங்குற காலம் போயி, இப்ப எப்படின்னா, வாக்குகள வாங்குறதுக்காகவே வாக்குக்கு பணம் குடுக்குறாங்க. அந்த வாக்குக்கு முறைய பணம் குடுக்குறாங்க. அந்த முறைய அவங்க அந்த முறைய கையாளுறாங்க. கையாண்டுட்டு இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல திருமங்கலம் ஃபார்முலா. ம். அதுல 2006ல நடந்த விஷயம் அது. ம். 2006ல திரு கருணாநிதி மதிப்பிற்குரிய ஐயா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு பொறுப்பாளர நியமிக்கிறாரு. ம். அந்த பொறுப்பாளர் யாருன்னா, அவர்தான் நம்ம ஐயா மு.க. அழகிரி அவர்கள். அழகிரி. ஆமா. ம். அவர்கள நியமிக்கிறாங்க. ம். நியமிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியோட அது மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியோட அனைத்து வேலைகளையும் எல்லாம் முன்னாடி இருந்து பார்க்கிறவங்க தான் ஐயா மு.க. அழகிரி அவர்கள். அந்த ஃபார்முலாவ அவங்க கிட்ட கையில குடுத்து, அந்த ப்ராஜெக்ட்ட முடிக்க சொல்லிருக்காங்க. ஆமா, ஆமா. ம். முடிக்க சொல்லியிருக்காங்க. ம். ஐயா என்ன பண்றாங்கன்னா, ஒரு யுக்திய கையாளுறாங்க. அது என்னன்னு எலக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமே பிரஸ் மீட்ல சொல்றாங்க. "எப்படி நீங்க வெற்றி பெற்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவரு ஒரு ஃபார்முலா அவங்க "ஆ கையில எடுத்தோம். நான் ஒரு ஃபார்முலாவ அதுல நாங்க கையாண்டோங்க. அத வச்சு தான் நாங்க ஜெயிச்சோங்க" அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஃபார்முலான்னா, அந்த சட்டமன்ற தொகுதியில மொத்தம் எத்தன வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காரு ஐயா. லிஸ்ட் எடுத்து அத வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த அந்த சட்டமன்ற தொகுதியோட வாக்காளர்லாம் இருக்காங்களோ, அனைத்து வாக்காளர்களும் அந்த ஏரியாவுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான அத்தன செலவுமே நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அதாவது குடுத்திருக்காரு. வெளி மாநிலத்துல உள்ளவங்க, ஊர்ல இருக்க வயசானவங்க, எல்லா நடக்க முடியாதவங்க, அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப பாத்துருக்காங்க போல இருக்கு. அதுதான் வெளியில இருந்து வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்க வர்றது, அங்கிருந்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் போறது, அவங்க அங்க வந்ததுக்கு ஆனா அவங்களுக்கு கறி விருந்து, அவங்க மத்த அனைத்து செலவுமே ஐயா அவர்கள் சிறப்பா செஞ்சிருக்காரு. ம். அப்படிலாம் செஞ்சு அந்த மக்கள கவர்ந்து எல்லாருக்குமே கறி விருந்து நடந்திருக்கு. பீடி, சிகரெட்டு, பணம் அத்தனையும் குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவுல அந்த அந்த ஃபார்முலாவுல. அந்த தொகுதியில. அந்த தொகுதி அப்ப மக்கள் அந்த மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா இருந்திருப்பாங்க. செம்ம கொண்டாட்டம். ம். எல்லாருக்குமே தேவையான அத்தனையுமே செஞ்சு குடுத்துருக்காங்க. ம். பணம்லேருந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. குடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னா, நாங்க 20,000 ஓட்டு வித்தியாசத்துல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா கடைசியில நடந்தது பார்த்தீங்கன்னா, அது இல்ல. அப்புறம் என்ன நடந்தது? தோத்துட்டாங்களா? தோக்கலங்க. ஆ. 40,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருங்க. ஓ! ஜெயிச்சுட்டாங்க. பணம் குடுத்து அந்த ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஃபார்முலாவ கையில எடுத்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆமா. ஆ. நிப்பாட்டுனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லதா அதியமான் அப்படிங்கிறவங்க நிப்பாட்டுனாங்க. ம். நிப்பாட்டி ஐயா சொன்ன மாரியே டபுளா ம். 40,000 ஓட்டு வித்தியாசத்திலே ஜெயிச்சுட்டாப்ல. ம். அதுல இருந்து தான் அந்த திருமங்கலம் ஃபார்முலாவ ஃபார்முலாங்கிறதே ஒரு ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு. அப்ப இடைத்தேர்தல்னாலே ஆமா, திருமங்கலம் ஆமா. ஃபார்முலா திருமங்கலம் தான். ஃபார்முலா அப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பணம் குடுக்குற இதெல்லாம் இருந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது ம். முதல்ல பார்த்தீங்கன்னா, 1952ல தான் ம். இந்த வாக்குக்கு பணம் குடுக்கணுன்ற முறையே வருது உள்ள. ம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில ஒரு ஒரு செல்வாக்கான கட்சி. ம். எல்லாராலயும் ஒரு போற்றத்தக்க ஒரு மதிப்பான ஒரு கட்சி. ம். அந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள நிப்பாட்டுறதா சொல்லி அந்த ஊர் மக்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது, அவரோட பேரு பார்த்தீங்கன்னா, பாலபாரதி செல்லத்துரை. யார் அந்த வேட்பாளரோட பேரு? வேட்பாளரோட பேரு. அவரு தான் நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ம். அப்படி எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில ம். பார்த்தா அவர நிப்பாட்டல. அப்புறம்? பண செல்வாக்கு உள்ள ஒரு ஆள ம். பர்மாவிலேருந்து ஆறுமுகன்றவர அங்க நிப்பாட்டுறாங்க. யாரு காங்கிரஸ்காரங்களே இந்த வேலைய ஆமா. பாக்குறாங்க. அது எந்த தொகுதினா, திருவாடானை சட்டமன்ற தொகுதியில. ம். தமிழ்நாட்டுல உள்ள திருவாடானை சட்டமன்ற தொகுதியில நிப்பாட்டுறாங்க. ம். மக்கள்லாம் கடும் அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்? ஏன்னா, சுதந்திரத்துக்கான போராடினவர் தானே நம்ம செல்லத்துரை அவர்கள். இவர ம். நிப்பாட்டாம ஒரு பண செல்வாக்கான ஆள் நிப்பாட்டுனா அவரு அந்த சொந்த தொகுதியோடைய ஆமா, பிரதிநிதி. ஆமா. அந்த பிரதிநிதி அவர நிப்பாட்டாம வெளி ஆள கொண்டு இப்ப நிப்பாட்டுறாங்க. அதான் ம். பர்மாவிலேருந்து கொண்டு வந்து. மக்கள் கடும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ம். என்னடா நம்ம நெனச்சது ஒண்ணு, நடக்குறது ஒண்ணு அப்டின்ட்டு. ம். மக்களே என்ன பண்றாங்கன்னா, செல்லத்துரை அவர்கள நீ நிப்பாட்டலையா காங்கிரஸ்லேருந்து? ஆ. அப்ப நாங்க தனிச்சு நிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு, ஓ. செல்லத்துரை அவர்கள தனிச்சு நிப்பாட்டுறாங்க. ஆ. அந்த பர்மா ஆறுமுகம் இருக்காரு பாத்தீங்களா? அவர அதுக்கு எதிர்த்து ஆப்போசிட்டா. ஆப்போசிட்டா நிப்பாட்டுறாங்க. ஆ. நிப்பாட்டுனோன பாத்தீங்கன்னா, நம்ம ஆளு செல்வாக்கு உள்ள ஆளு. ஆ. பர்மா ஆறுமுகம். அவரு என்ன ஆ. பண்ணுவாரு? என்ன எதிர்த்து நீ சுயேட்சையா நிக்கிறியா? வா ஜெயிச்சு பாத்துரு என்ன ஆ. அப்படின்னு சொல்லிட்டு, ஆ. அவரு ரொம்ப செல்வாக்கான ஆளு. பணம், பொருளாதார நீயா ரீதியா. நானான்னு போட்டு போகலாம் அப்படின்றாங்க. பாத்துரலான்னு சொல்லிட்டு ஆ. பணத்த வாரி இறைக்கிறாப்புல ஆளு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா?
இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா ம். பணம், ம். நகை ம். எல்லாமே கொடுத்திருக்காரு. அப்ப பர்மாவுல சம்பாரிச்ச காசுலாம் தமிழ்நாட்டுல வந்து ஆஹ் பிரம்மாண்டமா செலவு 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 பண்ணிருக்காரு. பண்ணல. அப்ப எலெக்ஷன் நிக்கணும் ஜெயிக்கணும்ல. எல்லாரும் சுயேட்சையா அந்த ஆளை தனிச்சா நிப்பாட்டும் போது அப்ப எதிர்த்து நிக்கிற நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா. பணத்தை வாரி அரைச்சிருக்காரு. மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. யாரு ஜெயிப்பாங்கன்னு பார்த்து மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பேசிக்கிறாங்கன்னா வருமா ஆறுமுகம் நிறைய பணம் செலவு பண்ணிருக்காரு, அவர் தான் ஜெயிப்பாரு, செல்லத்துறை நம்ம நிப்பாட்டினாலும் தோத்துருவாரு, மக்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மக்களே பேசிக்கிறாங்க. கடைசியிலதான் அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். என்னாச்சு? பாத்தீங்கன்னா வருமா ஆறுமுகம் ஜெயிக்கல, ஜெயிச்சது பாத்தீங்கன்னா செல்லத்துறை ஜெயிச்சிட்டாரு. என்னங்க இன்னைய காலகட்டத்துல யாரு அதிகமா பணம் செலவு பண்றாங்களோ அவங்க தானே ஏங்க ஜெயிக்கிறாங்க. அது இன்னைக்கு காலகட்டத்துலங்க. அன்னைக்கு காலகட்டத்துல என்ன நடந்துருக்குன்னா மக்கள் என்ன ட்விஸ்ட் வச்சுக்காம பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு அந்த ஓட்டு எந்திர பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஓட்டு போட்டுட்டு அதோட கூட சேர்த்து அவர் கொடுத்த நகையும் பணத்தையும் சேர்த்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த மக்கள் வந்து வாங்கின பணத்தையும் வாங்கின நகையும் வாங்கினா அது உள்ளே போட்டுட்டு ஓட்டை யாருக்கு போட்டுருக்காங்க, செல்லத்துறைக்கு போட்டாங்க. இவங்க நிப்பாட்டினாங்க பாத்தீங்களா. அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து வாங்கின பணத்தை பெட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்க மக்கள் பணம் கொடுக்கணும். காலம் மாறிடுச்சு இல்ல, காலம் மாறிடுச்சு, அந்த அளவுக்கு வந்துருச்சு இல்ல. அப்படி 7000 ஓட்டு வித்தியாசத்துல ஐயா செல்லத்துறை அவர்கள் ஜெயிக்கிறாங்க அந்த எலெக்ஷன்ல, வெற்றி பெறாங்க. அதை முடிச்சு பாத்தீங்கன்னா 1952ல திண்டிவனத்துல ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் நல்ல ஒரு பலமான ஆளை நிப்பாட்டுறாங்க. அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆளு நிப்பாட்டுறாங்க. அவரும் வந்து செல்வாக்கு கம்மியான ஆளு, காங்கிரஸ் வேட்பாளர் செல்வாக்கு அதிகமான ஆளு. அப்போ நம்ம ஜெயிக்கணும், இந்த ஆளுக்கு வந்து இவருக்கு வந்து இங்க வந்து மதிப்பு அதிகமா இருக்கு, நம்ம ஜெயிச்சாவணும் என்ன பண்றாருன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து பணத்தை கொட்டுனதா ஒரு தகவல். அது மட்டும் இல்லங்க, எந்த மாதிரி யுத்தி எல்லாம் அப்பயே கையாண்டிருக்காங்க நம்ம ஆளுங்கன்னு பாருங்க. என்னன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கனுங்க, வாக்கு செலுத்துறவங்களுக்கு அந்த தொகுதியில ஒரு டோக்கனு. அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் எதிரில உள்ள ஹோட்டல்ல கொடுத்தா ஒரு காஃபியும் ஒரு உப்புமா உண்டு. அதுல குடுக்குறாங்க. அந்த டோக்கன் எடுத்துட்டு போய் கொடுத்தா ஒரு காஃபியும் ஒரு உப்புமா உண்டு. உப்புமா வேணாம் அப்படின்னா நீ வேற ஏதாச்சும் வாங்கிக்கலாம், அதுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்ல. இந்த அளவுக்குலாம் கையாளுறாங்க. இந்த அளவுக்கு யுத்தி எல்லாம் அப்பயே கையாண்டிருக்காங்க. இப்ப திருமங்கலம் ஃபார்முலா அது இப்ப இதே மாதிரி பல ஃபார்முலாவை அப்பயே கையாண்டிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலத்துல மட்டும் ஜெயிக்கல, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, இளையாங்குடி, பர்கூர், கம்பம், திருச்செந்தூர்னு பல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி யுத்திகளை கையாண்டு. இப்போ திமுக மட்டும்தான் இந்த யுத்திகளை கையாண்டு இருக்காங்களா, இல்ல மாற்று கட்சிகளும் கையாளுறாங்களா? அதிமுகவும் கையாண்டு இருக்காங்க. ஓ, அப்ப அவங்களும் உங்களுக்கு நாங்க இளைச்சவங்க இல்ல அப்படின்னு போட்டி போட்டுருக்காங்க. போட்டி போடணும்ல, அப்புறம் எதிர்கட்சியா இருந்தா போட்டி போடணும்ல. அவங்க பாத்தீங்கன்னா 2003 இடைத்தேர்தல், அதாவது சாத்தாங்குளம்னே நமக்கு ஞாபகம் வருது. அதுதான் இருந்தாலும் அந்த சாத்தாங்குளம் இடைத்தேர்தல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க உள்ள வாக்காளர்களுக்கு வேட்டி, புடவை, பனியனு, வாட்சி இந்த மாதிரி பரிசு பொருள்லாம் கொடுத்து 2003 வெற்றி பெற்றிருக்காங்க. பரிசு பொருள் கொடுத்தவங்க. ஆமா, இது கூட பரவாயில்ல. 2005 மக்கள் நம்பி உள்ள எல்லா மக்களுக்கும் லட்டை கொடுத்து ஏமாத்திருக்காங்க. வெறும் லட்டியா? வெறும் லட்டு கிடையாது, அதுக்குள்ளதான் இருக்கு ட்விஸ்ட். என்னது? மக்கள் வந்து சரி லட்டு தானே குடுக்குறான்னு வாங்கி பார்த்தா அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள தங்கத்துல மூக்குத்தி இருந்திருக்குங்க. என்னையா சொல்ற? ஆமா, அந்த மாதிரி பல விதமா நடந்திருக்குது. 2005 எலெக்ஷன்ல அதிமுக சார்பா போட்டி போட்டவங்க அங்க உள்ள வாக்காளர் பெருமக்களுக்கு லட்டு கொடுத்திருக்காங்க. அந்த லட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தங்கத்துல மூக்குத்தி இருந்திருக்கு. சரி, இந்த லட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த லட்டு கொடுத்தவங்களுக்கு லட்டு மக்கள் திருப்பி கொடுத்துட்டாங்களா, இல்ல அவங்க ஜெயிக்க லட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டு அதிமுக ஜெயிக்க வச்சுட்டாங்க. 1952ங்க. அது வேற, இது 2005 இல்ல, காலம் மாறிடுச்சு இல்ல. சரி, அந்த மக்கள் இப்பயும் இருக்காங்களான்னு நினைச்சுக்கிட்டேன். இது மட்டும் இல்லங்க, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, எங்க நம்மள்ட்ட பணத்தை வாங்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி படம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அது மேல சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம். எனக்கு தான் வாக்கு போடுறேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு, அப்பதான் பணம் தருவான்னு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பால்ல சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம். உன் புருஷனை மனசுல நினைச்சு பணத்தை எடுத்திருக்க, மறக்காம ஓட்டு போட வந்துருங்க. என்ன கோவில் வாசப்படியில கோவிலுக்கு வெளில வந்து வாசப்படியில நின்று சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தைய வச்சுலாம் சத்தியம் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி. அது நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து பல விதமா அப்ப வந்து சத்தியம் பண்ணி பண்ணாங்க. மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பணத்தை வாங்கிட்டு யார் நல்ல தலைவர்களோ அப்ப தேர்ந்தெடுத்தாங்க. அந்த சத்தியம் பண்ண காலகட்டத்துல மட்டும்தான் சரி நம்ம சத்தியம் பண்ணிட்டோம், நம்ம இந்த கட்சிக்கு நம்ம போட்டுடலாம், நம்ம ஏமாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அதே கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம மக்களுக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கப்படுது. மக்கள் என்ன பண்றாங்கன்னா சரி மனசாட்சி கட்டுப்பட்டு சரி நமக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம மாறி போட்டா அது தப்பாயிடும், துரோகம் ஆயிடும்ல, இந்த கட்சிக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி காசு கொடுத்தா அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டுறாங்க. இதே ஃபார்முலாவை தான் ஈரோட்லயும் கையில எடுத்தாங்க. ஆமா, அப்ப வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள பொறுப்பாளரா போட்டாங்க. அண்ணன் தலைமையில அது எல்லாமே நடந்து சிறப்பா பண்ணாரு அண்ணன். மக்களும் செழிப்பா இருந்தாங்க. இப்ப இத்தனையும் நீங்க சொல்றீங்க, இத்தனை ஃபார்முலா சொல்றீங்க, ஆனா இருந்ததுலயே வந்து பெஸ்டான ஃபார்முலா எதுன்னு எனக்கு பார்த்தா ஈரோட்ல நடந்ததுதாங்க.
எப்படின்னா மக்களை இன்ப சுற்றுலா கூட்டு போனாங்க. நீ வீட்லயே இருக்க கூடாது, ஒரு மண்டபத்தை வாங்கி அடைச்சு அதுக்குள்ள படத்தை போட்டு பாத்துக்கிட்டே இரு, உனக்கு அன்னைக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னு உண்மைதான், அதுக்கும் உண்மைதான். சம்பளம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஷயத்தையும் அதுல பார்த்தாங்க. ஆனா இந்த கறி விருந்து இப்ப இருக்கு பாத்தீங்களா, இடைத்தேர்தல்னாலே கறி விருந்து தாங்க. இந்த கறி விருந்து பாத்தீங்கன்னா இப்பன்னு கிடையாது, 80 காலகட்டத்தில இருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. 80 காலகட்டத்தில இருந்து கறி விருந்து போடுறது, அவங்களுக்கு தேவையான மதுபானம் வழங்குறது, அத்தனையுமே வாக்காளருக்கு என்ன தேவையோ அத்தனையுமே பணம், அத்தனையுமே வழங்குறது சொல்லிட்டு அப்பல இருந்தே நடந்திருக்கு இந்த முறை. அப்ப மக்களை வந்து கடைசி வரைக்கும் ஓட்டுக்கு காசு வாங்குறதும், சாப்பாடு கொடுக்கறதும், ஆடை கொடுக்கறதும், இதுதான் இவங்க பண்ற இன்னைக்கு உள்ள அரசியலே. பல தொகுதிகள்ல இடைத்தேர்தல்ல இந்த மாதிரி கையாண்டாங்க. ஆமா. இப்ப விக்கிரவாண்டியிலே அந்த மாதிரி கையாளுவாங்க போறாங்களா? அது எதிர்பார்த்தது நம்ம இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது. பார்க்கத்தானே போறோம். எனக்குமே ரொம்ப ஆர்வமா என்ன பண்றான்னு. ஏன் இதை எடுத்துக்கங்க, அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கும் பின்னர் நடந்த ஆர்கே நகர் தொகுதியில மும்முனை போட்டியா பார்க்கப்பட்டுச்சு. திமுக சார்பில் ஒரு ஆள் நிப்பாட்டினாங்க, அதிமுக சார்பில் ஒரு ஆளு, அதுக்கு ஆப்போசிட்ல டிடிவி தினகரன் அவர்கள் நின்னாரு. மும்முனை போட்டியா பார்க்கப்பட்டுச்சு. அந்த போட்டியில ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு புது யுத்தியை கையாண்டிருக்கிறதா நான் ஒரு விஷயம் படிச்சேன். என்ன யுத்தின்னு கேளுங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கும் 20 ரூபா டோக்கன் ஒண்ணு தருவாராம். அந்த 20 ரூபா டோக்கனை வாங்கிட்டு போய் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுல உள்ளவங்கள்ட்ட போய் அதை கொடுத்தா ஒரு 20,000 நோட்டுக்கும் 10,000 ரூபாய் பணம் தந்திருக்காரு. ஒரு 20 ரூபா டோக்கனுக்கு 10,000 ரூபாய் பணம். அந்த மாதிரி கொடுத்து ஆர்கே நகர் தொகுதியில ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. பல இடத்துல பல ஃபார்முலாவை கையாண்டு இருக்காங்க. இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல என்ன ஃபார்முலா கையாள போறாங்கன்னு தெரியல. உண்மை என்னன்னா, பல கட்சிகள் வந்து காசு கொடுத்தாலுமே வாங்கிக்கிட்டு எந்த கட்சி சரியான கட்சியோ அதுக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி